சாமி. நெல்லையில் ஏஎஸ்பி பல்வீர் சிங்கால் உயிர்நிலையில் தாக்கப்பட்ட புது மாப்பிள்ளை சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல் நிலையத்தில் சிறார்களும் கொடூரமாக கொடுமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அம்பலமாக இருக்கிறது. நடவடிக்கை பாயுமா? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற முறையில் பழங்காலத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கொடூரமாக கொடுக்கப்பட்டன. காவல்துறை என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு சட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்ட பின் தண்டனைகள் முறைப்படுத்தப்பட்டன. சட்டம்தான் தண்டிக்க வேண்டும், தனி மனிதனின் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்க கூடாது என்பன போன்ற கடுமையான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு பல 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் நடந்துள்ள கொடூரங்களை பார்க்கும் போது மீண்டும் ஆதிகால முறைக்கு நாம் சென்று விட்டோமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. வாயில் ஜல்லிக்கற்களால் தேய்த்தும் விரலை உடைத்தும் கொடுமைப்படுத்தப்பட்டதாக கூறுவது 16 வயதான சிறுவன்தான் என்பது தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிறார்களுக்கான சட்ட விதிமுறைகளை காவல் நிலையங்கள் காற்று பறக்கவிட்டது ஏன்? நெல்லையில் சிறார்கள் 3 கொடூரமாக காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட சிறுவனே கூறியிருப்பதுதான் தற்பொழுது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. அங்க மொத்தம் அவங்க 6 பேர், எங்க அண்ணன் வயசு உள்ள ஒட்டால எத்தனை பேர் போனீங்க சார்? என்ன வயசு 16 ஓகே. அவங்க என்னோட ஒரு வயசு கம்மி, நம்ம வயசு 16 தான் ஆகுது. ஓகே ஓகே. அவன் நானே அடுத்து போறவங்க அண்ணன் என் கண்ணா வந்துட்டேன் சார். ஆமா, அங்க இன்ஸ்பெக்டர் சார் இருந்தாங்க சார், எஸ்ஐ சாரும் இந்த இந்தியா சார் இருந்தாங்க, பல்வீர் சிங் சார். ஓ சரி. எந்த ஸ்டேஷனு? அம்மே சார். உள்ள போனா அடிக்காம கேட்கல, அடிக்காம கேட்கவே இல்லை, கம்ப்யூட்டர் அடிக்காம. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திக்கு பாதிக்கப்பட்ட சிறுவன் அளித்த பிரத்யேக பேட்டியில் சிறார்களின் பற்களை கருங்கற்களால் தேய்த்து உடைத்ததாகவும் பல்வீர் சிங் தாக்கியதில் 16 வயது சிறுவனின் சுண்டு விரல் உடைந்து விட்டது என்றும் சிறுவன் மிரட்சியுடன் கூறியுள்ளார். என்ன கல்லு வச்சா? என்ன பண்ணாங்க அதை வச்சு? வாயில் தேய்த்தாங்க சார். பல்லு வச்சு தேய்ச்சாங்களா? ஆமா ஆமா. வேற எங்க அண்ணன் பல்ல உடைத்தாங்க, கூட வந்தவங்க அவங்க அடைச்சாங்க. இதெல்லாம் கரெக்டா தான் இருந்தாங்க. என்னங்க உடைக்கல சார், என்ன உடையதான் விட்டாங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் அடித்தாங்க சார். ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஒரே தான் சார் ஃப்ரெண்டு. அவருக்கு என்ன வயசு? அவங்க வயசு 16 சார். ஓகே. அவனை என்ன பண்ணாங்க? அவனை அடித்தாங்க சார். அடித்தாங்க கையில சின்ன ஒரு சுண்டூர்ல உடம்பு தான் அடிச்சு சார் வந்து. ஏன் அந்த அளவுக்கு அடிச்சாங்க கையில? ஆமா சார், அடித்தாங்க. எப்படி பெரிய கம்பா எப்படி இருந்தது சார்? பெரிய கம்பு. சரி, நீங்க சின்ன பசங்க எல்லாம் உங்களை பார்த்து எதுவும் சொல்லலையா? நீங்க போயிடுங்கடா, ஏன்டா இப்படி அட்வைஸ் பண்ணலையா? அப்பெல்லாம் உள்ள போன அவங்க பேச அடிக்காங்க சார். மறந்தாங்க உடைக்கல சார். சிங்களுக்கு வாயில தைக்காங்க சின்ன துணிகளுக்கு. ஓகே ஓகே. வாயில வச்சுட்டு தேய்ச்சாங்களா? ஆமா சார். ஜல்லிக்கு வந்து வேற தேய்ச்சாங்க, உடைக்கலாம் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் சார். சிறார் குற்றவாளிகள் தாக்கப்படக்கூடாது என பல்வேறு சட்ட விதிமுறைகள் வகுக்கப்பட்ட போது சிறார் சீர்திருத்த பள்ளி மற்றும் காவல் நிலையங்களில் அவர்கள் தாக்கப்படுவது சகஜமாக நடைபெற்று வருவதையே இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதேபோல் உயிர்நிலையில் தாக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் மாரியப்பன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பிரத்யேக பேட்டியில் திடுக்கிடும் தகவல்களை கூறியுள்ளார். அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் இசக்கிமுத்து, மாரியப்பன், செல்லப்பா ஆகிய 3 அடிதடி வழக்கு ஒன்றில் சிக்கி விசாரணைக்காக அம்பை காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டனர். காவல் நிலையத்தில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் உட்பட 4 பேர் சேர்ந்து எந்த கேள்வியும் கேட்காமல் தங்களை தனி அறைக்கு அழைத்துச் சென்று தாக்க ஆரம்பித்ததாக மிரட்சியுடன் கூறியுள்ளார். பற்களை தட்டி பிடுங்கியது, வாயில் ரத்தம் வந்ததை கூட பொருட்படுத்தாமல் அங்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த ஜல்லி கற்களை வாயில் திணித்து தேய்த்து கொடுமைப்படுத்தியதாக கூறினார்.
எப்படியும் எங்களை ஒரு ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறாப்புல ஸ்டேஷனுக்கு, அம்பே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. கூப்பிட்டு போய் எங்களை லுங்கி ஷாரத்தையும் சட்டையும் கழட்ட சொல்லிட்டு ஜட்டியோட உயிர் சொல்லிட்டாப்புல. அவர் யூனிஃபார்மில் இருந்தவர் அது போயிட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு ஆஃப் டவுசர் போட்டு வந்தாங்க. ஸ்டேஷனுக்கு உள்ளே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போக சொன்ன ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு விட்டாங்க. முதல்ல என் தம்பி போனோம் செல்லப்பா கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு 1.5 ஜல்லி வச்சுருக்காப்புல. உள்ள நிறையா ஜல்லி வச்சுருக்காப்புல. அந்த 1.5 ஜல்லி அதை எடுத்துகிட்டு ஒரு 2 பேரை கையை பிடிக்க சொல்லியிருக்காப்புல. பிடிக்க சொல்லிட்டு தலையை எப்படி பிடிச்சி மேலே உள்ள பல்ல அப்படி அது எவ்வளோ அவரால் தட்ட முடியுமோ அவ்வளோ இதுவும் தட்டிட்டு அந்த ஜல்லியை உள்ளே வாய்க்கில் வச்சுக்கிட்டு சவுட்டில் அடிக்கிறதும் அந்த ஜல்லியை உள்ளே வெளியே இழுக்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு எங்களை 1:30 மணி 2 மணி ரூம் கூப்பிட்டு போனாங்க. 4:30 மணி வரை இதே சித்திரவாதை தான். இது காணாதுன்னு ரூம் ஃபுல்லாக ரத்த குறையாக கிடக்கும். அப்பவும் லத்தி ஏறாங்க. எங்களுக்கு லத்தி வச்சு அடிச்சு கம்பு வச்சு அடித்தாப்புல. உச்சகட்டமாக கையில் கிளவுஸ் அணிந்திருந்த ஏஎஸ்பி பல்பீர் சிங் இடது கையால் தனது உயிர்நிலையை பிடித்து கொடுமைப்படுத்தியதாக வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 3 நிமிடங்கள் உயிர் வேதனைக்கு பிறகு காவல் நிலைய அறையில் மூலையில் சுருண்டு விழுந்து கிடந்த தன்னை பல்பீர் சிங் பூட்ஸ் காலால் மாறி மாறி விழாவில் உதைத்ததாக மாரியப்பன் கூறுகிறார். எங்கள் அண்ணனையும் கிடப்பு, அதாவது எங்கள் உயிர் தளத்தில் வந்து எங்கள் அண்ணனையை லைட்டாக பிடிச்சாப்புல விட்டுட்டாப்புல. இந்த உயிர் தளத்தில் எண்ணெய் மட்டும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அவர் லெஃப்ட் கையை வச்சு க்ளோஸ் வேறு போட்டிருந்தாரு. லெஃப்ட் கையை வச்சு எடுக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ கத்தி பார்த்தேன், அவர் கையை எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2 3 நிமிஷம் கழிச்சு விட்டுட்டாரு. விட்ட உடனே நான் அந்த ரூம்குள்ளே ஒரு சவுரில் போய் அப்படி இருக்கேன். பெருமூச்சு விட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ளே பூச்சி காலை போட்டு என்னோடய ரைட் சைடில் ஒரு 6லேருந்து ஒரு 7 மிதி இருக்கும். முத மிதி காற்றுல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மிதி என்னுடைய எல்லா எலும்பு இந்த இடுப்பில் ரைட் சைடில் விழுந்துச்சு. அப்புறம் அந்த நீங்கள் எங்களை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே எதுவுமே சொல்லக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. எது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சண்டை போட்டதுனால உங்களுக்குள்ளே அடிப்பட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் கோர்ட்டாருக்கு முன்னாடி கூப்பிட்டு போகும்போதும் இதே தான் சொல்லணும் அப்படின்னு. வயிற்று பகுதியில் எட்டி உதைத்ததால் சிறுநீரக பகுதியில்